இப்போ ஆளூர் ஷானவாஸ் இப்படி பேசுவதற்கு காரணமே அவருக்கு சீட்டு தரலன்ற பிரச்சனையை நம்ம பேசினாதான் இதுக்குள்ளே வரலான்னு நான் நினைக்கிறேன். அவர் ஏன் சீட்டு தரல, நான் மட்டும் ஏன் கேட்கல, இதை வெளிப்படையாக வந்து அண்ணனோட உட்காந்து டிபேட் பண்ணாதான் முடிவு பண்ண முடியும். அப்போ அதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது, அது சேதம் ரகசியம். இப்போ ஒரு தலைவருக்கு பல நெருக்கடி இருக்கட்டும். நீங்கள் விசிகாவுடைய எம்எல்ஏவாக போனீங்க, ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களே, சமூக நீதி காத்த தலைவர் அவர்களே, ஏதோ ஒன்று ஒரு 2 வார்த்தை சொல்லலாம். நீங்கள் போன 4 எம்எல்ஏவும் எப்படி பேசுனீங்கன்னு புத்தகமாக இருக்குது, எல்லாம் ஆவணமாக இருக்குது. இப்போ இதை ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவர் யோசிப்பாரா இல்லையா? அப்போ இது ஒரு நெருக்கடிக்கு அவருக்கு ஆளாகுது. இந்த நெருக்கடியெல்லாம் உண்டு. விசிகாவுடைய எம்எல்ஏக்கள் விசிகா தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு லாயல்ட்டியாக இருந்தாங்களா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருந்துச்சுல, அது என்னன்றத இன்னைக்கு ஆளூர் ஷானவாசனுடைய வார்த்தையின் மூலம் பூனைக்குட்டி வெளியே வந்தது என்பதை போன்றுதான் நான் பார்க்குறேன். தாவேக்காவை இந்த அளவுக்கு இந்த நேரத்தில் சீண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சீண்டுனா நீங்கள் சொல்கிறது போல் விசிகா அங்கே போகாமல் தடுக்குன்ற வேலையை அவரும் இன்னொரு கட்சியுடைய மூத்த தலைவரும் செய்து கொண்டிருக்கிற செய்தி வருகிறது.